என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கோர்ட்ல என்ன நடந்துச்சு? கேஸ் வாசனனுக்கு சாதகமா வந்துச்சா? என்ன அமைதியா இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயோ வினோ, என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்ப அழற? விஷயத்த சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு தங்கச்சி? ஏன் இவங்க எப்படி எழுதிட்டு இருக்காங்க? நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன், எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. எங்க என்னாச்சுங்க? சொல்லு வினோ. போச்சு பத்மா, போச்சு. என் நம்பிக்கை எல்லாம் வீணா போச்சு. திவ்யாவை அவங்க பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் என்னால நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்ற வினோ? திவ்யாவை கூட்டிட்டு போயிட்டாங்களா? அதுவும் ஒன்னாலன்னு சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியல. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் முழுசா சொல்ல. என்னையும் திவ்யா அப்பாவையும் தப்பா பேசி பொய்யான ஒரு வீடியோவை காட்டி அத ஒரு காரணமா சொல்லி திவ்யாவை கூட்டிட்டு போனது என்னாலதான் அவ போயிட்டாங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வருது. எனக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல பத்மா. இதுக்கு தான் நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டாம் நான் படிச்சு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? அங்க ஏதோ தப்பா நடக்க போது நீ உள் மனசு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப அதே மாதிரி நடந்திருக்கு பாருங்க. எங்க கோர்ட்ல இவ்வளவு கலாட்டா நடந்திருக்க, வாசு சார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாரா? வாயை திறந்து ஒரு வார்த்தை கேட்கலையா? என்ன பேசுறீங்க நீங்க? இது என்ன சண்டையா? ஆளாளுக்கு பேசுறதுக்கு. கோர்ட்ல ஜட்ஜ் ஐயா முன்னாடி அவரால என்ன பேச முடியும்? முதல்ல இவர் மேல என்ன தப்பு இருக்கு பேசுறதுக்கு? அவங்க திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? எனக்கு அவரை பார்க்கவே பாவமா இருந்தது. திவ்யாவை சட்டத்தை காட்டி கூட்டிட்டு போறப்போ அந்த மனுஷன் அப்படியே உடைஞ்சு அழுதுட்டாரு. இந்த கடவுள் ஏன் தான் இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறான்னு தெரியல. சரி விடு. என்ன மொத்தமாவா கூட்டிட்டு போயிட்டாங்க? 14 நாள் தானே. அதுக்கப்புறம் எப்படியும் திவ்யா அவங்கள பிடிக்கலன்னு தான் சொல்ல போறா. திரும்ப வாசனை கிட்ட தான் வர போறா. இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு, நடந்திருக்கு, அவ்வளவுதான். நீ எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எனக்கு தெரியும், திவ்யா திரும்ப வந்துருவான்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ அவங்க பக்கம் போனதுக்கு நான் தான் காரணம்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் எனக்கு அழுகையா வருது. அவங்க இப்படி ஒரு கேவலமான விஷயம் பண்ணதுக்கு நீ என்ன வினோ பண்ணுவ? இந்த தப்புக்கு நீ ஒன்னும் காரணம் இல்ல. சும்மா உன்னை நீயே குற்றம் சொல்லிக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காத. எல்லாம் சரியாயிடும். ஏய், இப்ப எங்க போற? என்னால இங்க இருக்க முடியல பத்மா. நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன். வினோ, திவ்யா, இதுதான் இனிமே உன் வீடு. எப்படி பிரம்மாண்டமா இருக்கா? ஆல்ரெடி வந்திருக்கா, ஆனா முறை இல்லாம. இப்ப முறையா, அதுவும் கோர்ட் அனுமதியோட வந்திருக்கா.